திரளை குலத்தில் பிறக்கவில்லை, அது தியாகத்தில் பிறந்தது. இந்திய வரலாற்றில் பேசாமல் போராடிய ஒரு வீரன் இருக்கிறான். அவன் அரசன் இல்லை, அவன் குரு ஆசான் பெற்றவன் இல்லை. ஆனால் அவன் கனவு எந்த அரியணையும் விட உயர்ந்தது. நிஷாத குலத்தில் பிறந்த ஏகலைவன் வில்வித்தையில் வல்லவனாக வேண்டும். ஆனால் நீ என் சீடன் அல்ல என்ற ஒரு வார்த்தை அவன் கனவின் கதவை மூடிவிட்டது. அன்று ஏகலைவன் உடைவில்லை. காட்டில் மண்ணால் துரோணரின் சிலையை உருவாக்கி அதை ஆசானாக நினைத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். இரத்தம் சொட்டும் விரல்கள், உறுதியான மனம், ஒவ்வொரு அம்பும் குறியை தவறவில்லை. ஒரு நாள் துரோணரே அந்த காடுக்கு வந்தார். அர்ஜுனனை மிஞ்சிய வில்வீரனை பார்த்தார். உன் ஆசான் யார் என்று கேட்டபோது ஏகலைவன் சொன்னான், நீங்கள் தான். கைகுடையாதவன் இல்லையா, ஆனால் மரியாதையே இல்லை. ஏகலைவன் தோற்றவன் அல்ல, அவன் நீதியின் கேள்விக்குறி. திறமை குலத்தில் பிறக்காது, தியாகத்தில் பிறக்கும். ஏகலைவனுக்கு நடந்தது சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க.